Hi friends, நான் உங்கள் SK. இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி ஷார்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏஐயோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டே போய்க்குது நாளுக்கு நாளா. ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே போனால் ஒரு கேள்வி எழும்போம். அதாவது இந்த ஏஐயும் இந்த ரோபோட்டிக்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம வேலைகளெல்லாம் எடுத்துக்கிச்சுன்னா நம்மளோட ஃபியூச்சர் லைஃப் எப்படி இருக்கும்ன்றது தான் இப்போ ஒரு கேள்வி எழும்பி இருக்கு எல்லார் மத்தியிலையும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 5 வயசு இருக்கிற பசங்க வந்துட்டு ஃபியூச்சர்ல இன்னும் ஒரு 20-25 வருஷம் கழிச்சு அவங்க வேலைக்கே போக வேண்டாம், அவங்க அப்படியே உட்காந்து சாப்பிடலாம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்குள்ள டீப்பா போகலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி நடக்கும்னா, இப்போ வந்து இந்த ஏஐலாம் வந்துட்டு எல்லா விதமான ஜாப்ஸுங்களையும் வந்து உடனே டேக் ஓவர் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. நீங்க பாக்குறீங்க இந்த டிசிஎஸ், இந்த ஒரேக்கல்லாம் வந்து ரொம்ப லே ஆஃப்ஸ், எல்லாரையும் வந்து வேலையில இருந்து ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்கும்ன்ற ஒரு கேள்வி எல்லாரும் மனசுலயும் இருக்கு. பாருங்க, இப்போ வந்துட்டு இந்த ரோபோட்டிக்ஸ் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் இந்த பிசிக்கல் ஜாப்ஸ் எல்லாம் இது டேக் ஓவர் பண்ணிக்கும். அதாவது இந்த ஃபீல்ட்ஸ், இந்த ரோடு போடுறது, இந்த விவசாயம் பண்றது, இந்த மாதிரியான வேலைங்களெல்லாம் இது ஃபர்ஸ்ட் டேக் ஓவர் பண்ணிக்கும். அதே போல இந்த ஏஐ வந்துட்டு இந்த டெலிகாலர்ஸ், இந்த காலிங் வேலை, இந்த பிபிஓ, இந்த மாதிரியான இந்த ஐடி ஜாப்ஸ்ங்களெல்லாம் இது ஒன்னா டேக் ஓவர் பண்ணிக்கும். அப்போ ஃபியூச்சர்ல வந்து யாருக்குமே வேலை இருக்காது. யாருமே எப்படி அவங்க ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுவாங்க, எப்படி நம்ம பாப்புலேஷன் வச்சு ரன் பண்ணணும்னு சொன்னா இப்போ கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணும், ஃபியூச்சர்ல வந்துட்டு அவங்க எந்த எம்ப்ளாயிஸையும் வந்து அவங்க ஹையர் பண்ண மாட்டாங்க. அதாவது இந்த எம்ப்ளாய்மெண்ட்டே கம்மியாகிறதுனால, நம்மளோட இந்த வருமானங்களும் கம்மியாகிறதுனால, இந்த ஃபேக்டரியோட காஸ்ட் ப்ரொடக்ஷன் எதுவுமே இருக்காதனால விலைவாசி வந்துட்டு இப்போ 1000 ரூபாய் இருக்கிற பொருள் வந்து ஃபியூச்சரில் அது 100 ரூபாய் மாறிடும் ஒரு 20-25 வருஷத்தில். அப்போ நம்ம காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் கம்மியாயிடும். அதே மாதிரி அப்போ இருக்கிற கம்பெனிஸ்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இவங்க எந்த விதமான டேக்ஸும் கவர்மெண்ட் கட்ட மாட்டாங்க. ஏன்னா நம்மளாம் இன்கம் டேக்ஸ் கட்டுறதுனால இவங்க எந்த விதமான டேக்ஸ் கட்ட மாட்டாங்க. அதனால நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணோம்னா எல்லா கம்பெனிஸுங்க கிட்டையும் 10% ஈக்விட்டியை அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த மொத்த ஈக்விட்டியை எல்லா கம்பெனிஸ்கிட்டையும் ஆல் ஓவர் இந்தியா கலெக்ட் பண்ணி அதை ஒரு ஃபண்டு மாதிரி ரைஸ் பண்ணி அந்த ஃபண்டில் இருந்து எல்லா ஃபேமிலிஸ்க்கும் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருவாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அது தகுந்த மாதிரி அவங்கவுங்க அந்த காசை வச்சுக்கிட்டு அவங்க மாதம் ஃபுல்லாக அந்த ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. பாருங்க, இப்போ இருக்கிற 5 இயர்ஸில் இருக்கிற பசங்கள்லாம் ஃபியூச்சரில் வந்துட்டு அவங்க வேலைக்கே போகாமல் நல்லா ஜாலியாக வாழலான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க? ப்ளஸ் இந்த ஏஐயோட இந்த growth பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். எங்கள் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம எங்கள் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.